கெட்டிங் மை லைஃப் டுகெதர் டே 27 அண்ட் 28. தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெயிட் செக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி பழையபடி நார்மலாக வெயிட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட் கேரட் குக்கும்பர்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தி அம்மா ஊர்லேருந்து மட்டன் கொடுத்து விட்டாங்க. இது வரைக்கும் நான் மட்டன் செஞ்சதே இல்லை. ஸோ எப்படி இப்போ செய்யறதுன்னு தெரியாமல் சரி சிம்பிளாக ஒரு பிரியாணி செஞ்சிடுமேனு முடிவு பண்ணிட்டு பிரியாணி செஞ்சுட்டேன். நல்லா அந்த மட்டனோட நல்லி கால் வந்து சிக்கன் லெக் பீஸ் மாதிரியே அழகாக வந்துருச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. பிரியாணி மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் குக்கரில் செய்யணும் லைட்டாக ஒரு குழஞ்ச ஃபீல் இருந்துச்சு. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு இது மட்டும் தான், வேற எதுவும் சாப்பிடல. அதோட திடீர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வெயிட் செக் பண்ண நேற்று சாப்பிட்ட பிரியாணிக்கு லைட்டாக வெயிட் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சியா புட்டிங்கு, மில்க்கு, சியா சீட்ஸ், ஒரு ஆப்பிள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு ஒரு ஃபைபர் பவுல் எடுத்துக்கிட்டேன். பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு, ஸ்வீட் கார்னு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சலாடு மாதிரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா அந்த யோகா பாரில் கடைசியாக ஒரு ஃப்ளேவர் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. கொரியன் ஃபயர் ஓட்ஸ். ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இது வந்து எப்படி இருக்க போகணும்னு தெரிலன்னு. நினச்ச மாதிரியே டேஸ்ட்டு கேவலமாக தான் இருந்துச்சு. சுத்தமாக வேஸ்ட். இது வாங்காதீங்க. நான் வந்து சும்மா சாப்பிட்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா 2 பிரெட் வச்சு சேர்த்து சாப்பிட்டேன். நான் நினச்ச மாதிரியே கொரியா என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி ஓவரால் 1400 கேலரிஸ் சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கும் கேலரி டெஃபிஷியட்லேருந்து இந்த டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்.